ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். The following information relate to a company for 2 years. அதாவது 2 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2015 and 2016. அதுல சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க, லாஸ் கொடுத்திருக்காங்க. சேல்ஸ் வந்து 2015ல 38,000, 2016ல 65,000. ப்ராஃபிட் வந்து 2016ல 3000 வந்திருக்கு, 2015ல இட்ஸ் இன்கர்ட் லாஸ் 2400 rupees. ஓகேவா? Now we are going to calculate PV ratio, fixed cost, BEP sales and sales required to earn a profit of rupees 5000. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பிவி ரேஷியோ. ஸோ 2 இயர் சேல்ஸ் அண்ட் 2 இயர் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா பிவி ரேஷியோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இயர்ல லாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல சேஞ்ச் இன் ப்ராஃபிட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3000 பிளஸ் 2400 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஆட் பண்ணணும். அதை தான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட்ல போடணும். அப்ப எவ்வளவு வருது? 5400. அதே மாதிரி சேஞ்ச் இன் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000 மைனஸ் 38,000 பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 27,000 into 100 போட்டிங்கன்னா பிவி ரேஷியோ யூ வில் கெட் as 20%. அடுத்தது கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இங்க நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? சேல்ஸ், ப்ராஃபிட், லாஸ். நான் இப்போ நம்ம பிவி ரேஷியோ 20% கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும்னா கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அப்ப கான்ட்ரிபியூஷன் வேணும்னா அதோடைய ஃபார்முலா என்னது? பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஆல்ரெடி நம்ம பிவி ரேஷியோ 20% கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப கான்ட்ரிபியூஷனை அப்படியே போட்டுக்கலாம். சேல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 65,000. அப்ப டிவைடட் பை 65,000 போட்டீங்கன்னா ஸோ 65,000ல 20% நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13,000. அதுதான் கான்ட்ரிபியூஷன். இப்ப அதுக்கு அடுத்தது அகைன் அந்த ஃபார்முலாக்கு போங்க. கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஆர் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு என்னது? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். அப்ப கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு? 13,000. ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 3,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூ 10,000. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇபி சேல்ஸ். அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 10,000. பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 20%. ஸோ 10,000 டிவைடட் பை 20% போட்டிங்கன்னா பிஇபி சேல்ஸ் எவ்வளோ? 50,000. நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சேல்ஸ் ரெக்வயர்ட் டு earn a profit of rupees 5,000. ரெக்வயர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ரெக்வயர்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அப்ப அதோடைய ஃபார்முலா என்னது? ரெக்வயர்ட் சேல்ஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ரெக்வயர்ட் ப்ராஃபிட் ஆல்ரெடி சம்ல கொடுத்துட்டாங்க 5,000. ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10,000. பிவி ரேஷியோ 20%. அப்ப 5,000 பிளஸ் 10,000 15,000 டிவைடட் பை 20% போட்டீங்கன்னா required sales equal to 75,000. Thank you.